Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. இருமல் மருந்து குடித்து குழந்தைகள் உயிரிழந்ததற்கு தமிழக அரசின் கவனக்குறைவே காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவை வளாகத்தில் பேட்டியளித்த அவர், ஸ்ரீசன் நிறுவனம் பல்வேறு தவறுகளை செய்துள்ளதாகவும் முறையாக கண்காணிப்பு மேற்கொள்ளாததால் தான் இந்த உயிரிழப்புக்கு காரணம் எனவும் சாடினார். ஆகஸ்ட் மாத இறுதியில் மத்திய பிரதேசத்தில் தமிழகத்தில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிப் இருமல் மருந்து இன்னைக்கு அதை பயன்படுத்திய 12 பச்சிளங்குழந்தைகள் உயிரிழந்துவிட்டன. தமிழ்நாட்டின் சென்னைக்கு அருகில் இருக்கின்ற காஞ்சிபுரத்தில் தயாரிக்கப்பட்ட இருமல் மருந்து, இந்த மருந்து இந்தியா முழுவதும் இன்னைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கின்றன. தற்போது இறந்த குழந்தைகளின் எண்ணிக்கை 25. உலக சுகாதார நிறுவனம் WHO இந்த கோல்ட்ரிப் மருந்தை பயன்படுத்த வேண்டாம் என்று எச்சரித்திருக்கின்றது. இப்படி குழந்தைகளுக்கு தயாரிக்கின்ற மருந்துகள் அந்த நிறுவனத்தை தொடர்ந்து இந்த அரசு கண்காணிக்க வேண்டும். இப்படி கண்காணிக்காத காரணத்தினால்தான் இன்றைக்கு விலைமதிக்க முடியாத 25 பச்சிளம் குழந்தைகளை இன்றைக்கு இறந்திருக்கின்றது என்பது மிகுந்த வேதனைக்குரிய சம்பவம். இப்படி இந்த மருத்துவத்துறை, இன்றைக்கு சுகாதாரத்துறை, இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் ஏதோ பேசுகிறார், ஏதோ விளக்கத்தை கொடுக்கின்றார். ஆனால் 2024ஆம் ஆண்டு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை? 25ஆம் ஆண்டு இந்த அரசு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை? 2 ஆண்டுகள் தொடர்ந்து சோதனை செய்யாத இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் பல்வேறு வேதியியல் பொருட்கள் அதில் கலந்து இந்த மருந்தை தயாரித்த காரணத்தினால் இன்றைக்கு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த அரசினுடைய அலட்சியத்தின் காரணத்தால் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றதை நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமை.